இந்த மேற்கு தமிழகத்துடைய முக்கியமான நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்றோம்னா நம்மளுக்கு அத்திக்கடவு விநாசி திட்டம் தான். இதை செயல்படுத்தப்பட்டுமே இன்னும் முழுமையான பலனை அது கொடுக்கல அப்படின்னு விவசாயிகள் எல்லாமே வேதனை தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத வரக்கூடிய தொகுப்புல பார்த்து தெரிஞ்சுப்போமா? கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளுக்கு நீர் ஆதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் 31 ஏரிகள் மற்றும் 1045 குட்டைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து பல பகுதிகள் பயனடைந்தாலும் திட்டத்தில் சுமார் 1400 குளங்கள் மற்றும் குட்டைகள் இன்னும் இணைக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1045 குளம் குட்டைகளுக்கு எங்கெங்கெல்லாம் திட்டம் நிறைவேற்றப்பட்டு தண்ணி வந்திருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் நல்லா உயர்ந்திருக்குதுங்க. அதாவது 1200 அடி 1300 அடி நிலத்தடியில போர் போட்டு அதுக்கப்புறம் வந்த தண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 400 அடி 500 அடியில் தண்ணி வந்திருக்குது. அப்படின்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினால தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் அன்னைக்கு ஒரு சின்ன ஆய்வில் சில தவறுகள் மேற்கொள்ளப்பட இதானதுனால ஒரு 1400 குட்டைகள் விடுபட்டு போச்சுங்க. அதனால் நாங்கள் தொடர்ந்து அரசுகிட்ட வலியுறுத்திட்டு இருக்கிறோம். தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்று இருக்குதுங்க. அவங்ககிட்டயும் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே இருக்கிறோம். மேலும் பல குட்டைகளுக்கு போதிய அளவில் தண்ணீர் சென்றடையாததாலும் நீரேற்று நிலையங்களில் பராமரிப்பு குறைபாடுகள் இருப்பதாலும் திட்டத்தின் முழு பலன் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்ப 1400 சில்லற கூட விட்டு போச்சாமா. இதுல 2வது பேஸில் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. அதை சீக்கிரம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதுபோக எங்களுக்கு இந்த நிறைய குட்டைகளுக்கு தண்ணி வர்றதில்லை, குளங்களுக்கு தண்ணி வர்றதில்லைன்னு ஒரு புகார் சொல்றாங்க. அதையும் அரசாங்கம், இந்த தமிழ்நாடு அரசாங்க பொதுப்பணித்துறை சீக்கிரம் சிறப்பு கவனம் எடுத்து எங்களுக்கு தண்ணி எல்லா குளத்துக்கும் வரணுங்கிறத கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல குளம் குட்டைகளில தண்ணீர் செல்வதற்கு வெளியே தான் மோட்டரு, லேசர் எல்லாமே செலுத்துறாங்க. இதை சிலர் தங்களுடைய லாப நோக்கத்துக்காக திருடி செல்வதாக அந்த மக்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த பகுதியில போதிய சிசிடிவி கேமரா, மின்வேலி அமைக்க வேண்டும் எனவும் அந்த பகுதியோட மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. என்னதான் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றப்பட்டாலுமே இந்த 3 கோரிக்கை, அதாவது விடுபட்ட குட்டைகளை இணைக்க வேண்டும், நீர் செல்லாத குளம் மற்றும் குட்டைகளுக்கு குறிப்பிட்ட அளவு நீர் செல்ல வேண்டும், திருடு போகும் பொருட்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. விடுபட்ட நீர்நிலைகளை இணைத்தும் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை மேம்படுத்தவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.